நீங்கள் வாழ்க்கை மிகவும் கனமாக இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறீர்களா? ஒருவேளை அது வேலை பிரச்சனை, குடும்பம், உறவுகள் அல்லது முடிவே இல்லாத தினசரி நெருக்கடிகள் இருக்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் சுமையாக உணரப்பட்டு நம்பிக்கை எங்கேயோ தொலைந்துவிட்டது போல் தெரியும். ஆனால் ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், மிக பழமையான நம்பிக்கையின் வாக்குறுதி ஒன்று உண்டு, அது என்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது. தேவன் ஒரு பெண்ணின் சந்ததியை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்தார். இந்த இருள் நிறைந்த சிதைந்த உலகை மீட்டெடுக்க ஒளியும் புதிய நம்பிக்கையும் தருவதாக. ஏன் இந்த வாக்குறுதி அவசியம்? ஏனெனில் நாம் மனிதர்களாக நாம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. அதனால்தான் தேவன் தாமே ஒரு தீர்வை திட்டமிட்டார். அந்த தீர்வு இயேசு கிறிஸ்துதான். இயேசு கிறிஸ்து புனித ஆவியின் மூலம் கன்னி மேரியிடம் பிறந்தார். அவர் பாவமற்றவர், தூய்மையானவர் மற்றும் முழுமையானவர். அவர் நம்மை விடுவிக்க வந்தார். கவலைகள், பயம் மற்றும் வாழ்க்கையின் அழுத்தங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்ய. பொய்மையான மதிப்புகளும் வெறுமையும் பேராசையும் நம்மை கட்டுப்படுத்தாமல் விடுவிக்க. வாழ்க்கை மிகவும் சிரமமாக உணரும் போது இயேசு கிறிஸ்துவை நினைவில் கொள்ளுங்கள். அவர் புதிய துவக்கம் மற்றும் உண்மையான சமாதானத்தை தருவதற்காகவே வந்தார். அவர் உங்களிடம் சொல்லுகிறார், மீது பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு விடுதலையும் நம்பிக்கையும் தர வந்தேன். நீங்கள் அவரின் அன்பிலும் வாக்குறுதியிலும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை செய்வார்கள். இந்த நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு புதிய வலிமையை தரும், மேலும் வெற்றிகரமான வாழ்க்கை நடத்த உதவும்.